அந்த மொட்டை கதாபாத்திரத்தை சொல்லிடுவீங்க. அவன் ஒரு சைக்கோபாத். அவன் ஒரு கொலை பண்ணவனை தேடி ஒரு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டதுக்கப்புறம் அவனோட லைஃப்பை இது பண்ணால் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு ஃப்ளைட்டில் வந்து அவன் கான்வர்சேஷன் கொடுக்குறான்ட்டு நீங்கள் இதிலேருந்து ஒரு சீரியஸாகவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு நான் அதுலேருந்து ஒரு ஹியூமருக்கு மாற்றணும். அப்போ மாற்றணும் போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக கல்பனான்னு ஒரு பொண்ணை வைக்கக்கூடாது. அதனால தான் அப்போ இன்னைக்கு வந்து நியூ ஃபேஸ் அசின். நான் ஏன் அசினுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அன்னைக்கு பெரிய ஹீரோ சூர்யா சார், அவருக்கு நான் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தேன்னா ஆடியன்ஸை மைண்டு திருப்பணும். அப்போ வந்து நீ இன்னும் இது வரைக்கும் பார்த்த சீரியஸ் ஃபிலிமை நிறுத்திட்டு நான் வேறு ஜோனுக்குள்ளே நுழையிறேன் அப்படின்ட்டு ஒரு பிரிட்ஜி சாங்காக ஒன்று போட்டு அது முடிஞ்சோடனே அந்த பொண்ணு ஒரு ஆடுக்கு வருது. அந்த ஆடில் ஒரு ஃபன்னு நடக்குது. அந்த ஃபன்னு முடிஞ்சோடனே ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு மொட்டை மாடி பார்க்க வர அந்த மைண்டை சடனாக திருப்பினா அவங்க நம்ம என்ன பார்க்குறோன்னு தெரியாது. டெஸ்ட் ஷோவில் வந்து ஹிந்தி கஜினி பண்ணும்போது அந்த சாங் ரொம்ப எதுக்குங்க அமீர் கான் படத்தில் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு அதுக்கு போய் ஒரு சாங்கு டைரெக்டாக அவங்க ஆடுக்கே வரட்டுமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், அவனுக்கு நம்ம இனிமேல் காமெடி காட்டுறோங்கிறதே தெரியாதுன்னு. ஒரு டெஸ்ட் ஷோ நடந்துச்சு, ஒரு 25 பேர் பார்த்தாங்க. அந்த சாங்கை தூக்கியாச்சு. அந்த அசினோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் இவர் வராரு, அந்த பொண்ணு வீட்டு மொட்டை மாடியில் அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறாரு, இவங்க ஆடு போகிறாங்க, எல்லாமே இப்படியே பார்த்துட்ருக்காங்க. எண்டில் அவரை நடிக்க சொன்னான் அப்படின்னு சஞ்சய் ராமசாமியாக இவளை நடிக்க சொன்ன அப்படின்னும் போது அது ஹியூமர்னு நினச்சாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு.